ஜெய் வராகி. நம்மளுடைய வராகி மிராக்கிள் சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஆவணி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி. பஞ்சமி அப்படின்னாலே நம்மளுடைய பஞ்சங்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய அற்புதமான நாள். பஞ்சமி தேவியான வராகி அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த நாள். கலியுக தெய்வம் அப்படின்னே வராகி அம்மனை சொல்லலாம். கண்கலங்கி ஒருத்தர் மனசார கூப்பிட்ட குரலுக்கு வராகி அம்மன் ஓடி வந்து அவங்களுடைய குறைகளை எல்லாத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய அற்புத வல்லமை படைத்தவங்க தான். இப்பேற்பட்ட வராகி அம்மனுக்கே உரிய பஞ்சமி நாள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். அதுலேயும் வெள்ளிக்கிழமை வந்திருக்குங்க. வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே அம்பாளுக்கு உரிய நாள் தானேங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வராகி அம்மன் ஆலயத்துக்கு போய் வழிபட்டாலும் சரி, வீட்டில் நீங்கள் ஃபோட்டோ வச்சு வழிபட்டாலும் சரிங்க. நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்த வீட்டில் நீங்கள் பண்ணுங்க. வராகி அம்மன் படமோ சிலையோ எங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வராகி அம்மனை நீங்கள் விளக்கு ரூபமாகவே வழிபடலாம். ஆகஸ்ட் 23 மதியம் 3:28 24 மதியம் 1:25 வரைக்குமே உங்களுக்கு பஞ்சமி தேதி இருக்குது. நீங்கள் வெள்ளிக்கிழமை இரவு இந்த பஞ்சமி வழிபாடு தாராளமாக பண்ணலாம். இரவில் நீங்கள் வழிபடும் பொழுது தான் உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும். ஏன்னா இரவு கடவுள் அப்படின்னே பஞ்சமி தேவியை சொல்லலாம். அப்படி தவறிட்ட பட்சத்தில் உங்களுக்கு பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சனிக்கிழமை மத்தியானத்துக்குள்ளே நீங்கள் வழிபடலாம். வராகி அம்மனுக்கு வீட்டில் நீங்கள் ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுடுங்க. உங்களால் என்ன முடியுமோ அதை நெய்வேத்தியமாக படைச்சதுக்கு அப்புறமா ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கோங்க. அது கண்ணாடி டம்ளராக இருந்தால் ரொம்பவும் ஒரு விஷயமா இருக்கும். இல்லாத பட்சத்தில் பித்தளை டம்ளர் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பஞ்ச பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த தண்ணீரில் நீங்கள் ஒரு சிட்டிகை அளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க. அதில் அடுத்ததாக போடக்கூடிய ஒரு பொருள் ஒற்றை செம்பருத்தி பூ. 5 இதழ்கள் கொண்ட ஒற்றை செம்பருத்தி பூ. இந்த செம்பருத்தி பூவை உங்களுடைய கைகளில் நீங்கள் வச்சு உங்களுக்கு என்னெல்லாம் வேண்டுதல்கள் இருக்கோ அது எல்லாமே மனசார நம்ம வராகி அம்மா கிட்ட கேளுங்க. கேட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த தண்ணீரில் போட்டுடுங்க. உங்களுக்கு செம்பருத்தி பூ கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய வாசனை மலர்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையுமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் வராகி அம்மனுக்கு எப்பவும் போல் எப்படி வழிபாடு மந்திரங்கள் எல்லாம் சாம்பிராணி தூபம் எல்லாம் பண்ணுவீங்களோ அதே மாதிரி உங்களுடைய வழிபாட்டை நிறைவு பண்ணுங்கள். மறுநாள் சனிக்கிழமை அந்த பூவை எடுத்து நீங்கள் காலப்படாத இடத்துல போட்டுட்டு இந்த தண்ணீரை உங்களுடைய வீடு முழுக்க தெளித்து விடுங்க. இந்த ஒரு செயல் மூலியமாக உங்களுக்கு உங்களுடைய வீட்டுக்கு எல்லாத்துக்குமே ஒரு வராகி அம்மனுடைய அருட்கடாட்சம் முழுமையாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு ஏற்படும். ஜெய் வராகி.